சென்னையில் மழை காரணமாக வீழ்ச்சியடைந்த ரியல் எஸ்டேட் தொழில் தேர்தல் கால கெடுபிடி காரணமாக மேலும் சரிவடைந்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க தேர்தல் அதிகாரிகள் விழிப்புடன் செயலாற்றுவது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதுவே பத்திரப்பதிவை ஆட்டம் காண செய்கிறது என்கின்றனர் ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் பல லட்சம் ரூபாய் பணத்துடன் செல்ல பொதுமக்கள் தயங்குவதாகவும் இதனால் சரிபாதி அளவுக்கு பத்திரப்பதிவு குறைந்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். புடவை வாங்குறதுக்கோ நகை வாங்குறதுக்கோ கூட பணம் எடுத்துட்டு போக முடியாத நிலையில ஒரு நிலம் வாங்குறதுக்கோ ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கோ அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு கூட பணம் எடுத்துட்டு போக முடியாதுன்னா அதுவும் ஒரு தடை தான் நான் நினைக்கிறேன். மவுளிவாக்கம் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளான போது அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்பனையில் தேக்கம் ஏற்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் புறநகர் பகுதிகளில் ரியல் எஸ்டேட் தொழில் பெரும் சரிவை சந்தித்தது. இவ்விரு பிரச்சனைகளிலிருந்து ரியல் எஸ்டேட் துறை மீண்டு வந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் அதிகப்படியான ரொக்கப் பணத்தை வெளியே கொண்டு செல்ல முடியாத சூழலால் மீண்டும் ஒரு நெருக்கடியை சந்தித்துள்ளது. எதுவும் சேல்ஸ் அவ்வளவா எதுவுமே கிடையாது. ஃபுல்லா அந்த இடத்துல அந்த மழை தண்ணி வந்ததுக்கு அதுக்கப்புறம் அந்த ஏரி தண்ணி அதிகமாக வந்ததுனாலையும் அந்த தண்ணியை பார்த்துட்டு சில பேர் வாங்க வந்தவங்க கூட வரவே இல்லை. இது வரைக்கும் எந்த விதமான சேல்ஸ் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது இப்போ பார்க்குறாங்க, திருப்பி ஃப்ளாட்ஸ் வாங்க வரமாட்டாங்க இந்த ஏரியாவுக்கு சைடில். என்ன காரணம்னு கேட்டால் அந்த பணம் வேற சைடில் எடுத்துகிட்டு வரக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்றதுனால இப்போ அதிகமாக உள்ள டார்ச்சர்னால யாரும் வர்றதில்லை. எந்த ஒரு விதியும் ஒரு செயலை சரியாக செய்வதற்கு உதவ வேண்டுமே தவிர அச்செயலை முடக்கக்கூடாது என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். அந்த வகையில் வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்று பணம் கொண்டு செல்லப்படும் விவகாரத்தில் கவனம் செலுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ள நிலையில் ரியல் எஸ்டேட் துறைக்கும் அந்த அக்கறை செலுத்தப்பட்டால் சரிவை சந்தித்துள்ள இத்துறை சாதனை பாதைக்கு திரும்பும் என்பது இவர்களின் எதிர்பார்ப்பு. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் சங்கரன்.